ஹாய் ஹலோ வணக்கம் மைடிய நெட்டிசன்ஸ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் போட்டோன்னா, இந்த யூனிவர்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். என்னடா யூனிவர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், யூனிவர்ஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன விஷயங்கள் இருக்குது, என்னென்ன தெரிய வந்திருக்கு, நம்மளுக்கு என்னென்ன தெரியாதது இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் இல்லை, ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலோட நேம் தான் சொல்லப்பட்டது. இந்த உலகத்தில் சொல்லப்பட்டது, சொல்லப்படக்கூடியது, சொல்லப்படாதது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு தான் சொல்லப்பட்டதுன்ற நேம் வச்சுருக்கோம். உலகத்தில் நடக்கக்கூடிய பல விஷயங்கள் நம்ம பற்றி பேச போகிறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்ட் த வீடியோ. வாங்க வாங்க. இந்த யூனிவர்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஒரு 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியதுங்க. இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சிறிய புள்ளியாக இருந்ததுங்க ஒரு காலத்தில். இப்போது ஒரு ஏற்பட்ட வெடிப்புனால இது வெடித்து சிதறிச்சிருங்க. அப்புறம் இது வந்து பிக் பேங்னு அழைக்கப்படுதுங்க. அது வெடிப்பதுக்கு அப்புறம் தான் இந்த உலகமே உருவானது சொல்லப்படுதுங்க. ஏன்னா வெடிச்சதுக்கு அப்புறம் ஸ்டார்ஸு, பிளானட்ஸு அண்ட் சோலார் சிஸ்டம்லாம் உருவானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதில் நம்ம வாழக்கூடியதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மில்கிவே கேலக்சிங்க. இந்த மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு வெடிச்சு நேரத்தில் நம்ம வாழக்கூடிய கேலக்சியோட நேம் மட்டும் தாங்க மில்கிவே கேலக்சி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. ஓகேங்களா? இது தமிழில் பார்த்தீங்கன்னா பால்வெளி அப்படின்னு சொல்லக்கூடியதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பில்லியன் நட்சத்திரங்களை கொண்டதாக உருப்படுதுங்க. இப்போ நம்மளுக்கு சோலார் சிஸ்டம் மாதிரி இதில் 100 பில்லியன் சோலார் சிஸ்டம் இருக்குங்க. ஓகேங்களா? எல்லாமே வந்து ஒரு ஆர்பிட்டில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லுதுங்க. அது வந்து ஒரு மையத்தை வந்து டார்கெட் பண்ணி சுற்றிக்கிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. நம்மளோட கேலக்சியில் என்னென்னலாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூரிய குடும்பம்னு சொல்லுவாங்க, சோலார் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நம்மளோட சோலார் சிஸ்டத்தில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஓகேங்க, சூரியன் இருக்குங்க, நிலா இருக்குங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு முக்கியமான 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா? நம்மளோட மில்கிவே கேலக்சி வெளில வந்து பார்த்துட்டோம்னாங்க சுமார் பில்லியன் கோடிகளில் வந்து கேலக்சி வந்து இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா? இது வந்து அது பல விதமான கேலக்சி வந்து பல விதமான வடிவங்கள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுதுங்க. ஓகேங்களா? அதில் வந்து ஒவ்வொரு விண்மீன்களும் ஒரு தனித்தகுதியை கொண்டதாகவும் சொல்லப்படுதுங்க. பலவிதமான புதிய கேலக்சியை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பெரிய பெரிய கேலக்சிலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. மனிதர்கள் வாழக்கூடிய கேலக்சியா இல்லையா அப்படின்றத வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்தோன்னு உங்களுக்கு தெரிவிக்கிறேங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குங்க. கவலையே போடாதுங்க. நம்முடைய கேலக்சியில் நம்ம பூமி வந்து ஒரு சிறிய ஒரு புள்ளி தாங்க. ஆனால் அந்த சிறிய புள்ளியோட உலகத்தில் நம்மளோட வாழ்க்கை ரொம்ப பெரிதுங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரியது அப்படின்றத இந்த உலகத்தில் இன்னும் யாரும் அறியப்பட முடியலைங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. மிக்க நன்றிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துக்கிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக வருங்க. ஓகேங்களா?